ஹலோ விவேஸ், வணக்கம். எச்சரிக்கை சைரன் ஒழிக்க இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹிஸ்புல்லாக்களின் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள். எச்சரிக்கை சைரன்கள் ஒழித்ததை தொடர்ந்து ஹிஸ்புல்லா லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலுக்கு சுமார் 100 ராக்கெட்டுகளை ஏவியுள்ளதாக சற்று முன் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். இந்த ராக்கெட்டுகளை வான் பாதுகாப்பு அமைப்பு சிலவற்றை இடமறித்து அழித்துள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கு. 100 ராக்கெட்டுகள். பிற்பகல் 3 மணிக்கு ஹிஸ்புல்லா அமைப்பால் ஏவப்பட்ட சுமார் 60 ராக்கெட்டுகள் லெபனானில் இருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்தது. இதனைத் தொடர்ந்து மேற்கு பகுதியில் ஒழித்த சைரன்களை தொடர்ந்து சுமார் 40 ராக்கெட்டுகள் லெபனானில் இருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள் சென்றது அடையாளம் காணப்பட்டது. விமான போக்குவரத்து நிறுத்தம். அதோடு மத்திய இஸ்ரேலில் உள்ள டெல்லவின் ராமத் கான் பகுதியில் உள்ள ஒரு வணிக மையத்தை ஹிஸ்புல்லாவின் ராக்கெட்டுகள் தாக்கியுள்ளது. மேலும் டெல்லவிவ் நகரின் கிழக்கே உள்ள பினேபிராக் என்ற இடத்துல ஒரு பேருந்த ராக்கெட் தாக்கியதாக செய்திகள் தெரிவிக்குது. அதன் காரணமா பென்குரியன் சர்வதேச விமான நிலையம் விமான போக்குவரத்தும் இடைநிறுத்தப்பட்டிருக்கு. இதே வேளையில குறித்த தாக்குதல வடக்கு இஸ்ரேலில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டார். சுமார் 17 பேர் காயமடைந்தாங்க. முக்கியமாக அனைத்து ராக்கெட்டுகளும் ஒரே சமயத்தில் ஏவியதால 1-2 தடுக்க முடியவில்லை என்று கருதப்படுது. அதே நேரம் ஏகப்பட்ட அணுகுண்டுகள். ஈரானின் அடுத்த பிளான் இதுதான். எச்சரிக்கை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. இஸ்ரேல் ஈரானிடையே பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில கடந்த மாதம் தாங்கள் நடத்திய தாக்குதலில் ஈரான் நாட்டின் முக்கியமான சக்தி திட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறியிருக்கிறார். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயலுவதாகவும் கூறப்படும் நிலையில இது முக்கியமானதாக மாறியிருக்கு. மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருது. ஒரு பக்கம் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து சண்டையிட்டு வருது. முக்கியமா இஸ்ரேல் ஈரான் முதல். மற்றொரு புறம் இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி போர் வெடிக்க அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. இதற்கிடையே ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டங்கள் மீது தாக்கல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டத்தின் குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளானதா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கிறார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேசிய நெதன்யாகு இந்த தாக்குதலில் ஈரான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை உற்பத்தி திறன்களை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல். அவர் மேலும் கூறுகையில் இது ஒன்றும் பெரிய சீக்கிரம் இல்லை. எங்கள் தாக்குதலில் ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டத்தில் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் அவர்கள் அணு ஆயுதங்களை உருவாக்க முயன்று வரும் நிலையில அதை எங்கள் தாக்குதல் தடுக்கவில்லை. ஈரான் பல அணுகுண்டுகளை உருவாக்க முயல்கிறது. ஈரான் எங்களை அழிப்பதற்காக அணுகுண்டுகளை உருவாக்கி கையிருப்பில் வைத்துக் கொள்ள முயல்கிறது. ஏற்கனவே ஈரான் வசம் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை உள்ள நிலையில அடுத்த கட்டமாக கண்டமிட்டு கண்டமாயும் ஏவுகணைகளை உருவாக்க ஈரான் முயல்கிறது என்கிறார் தாக்குதல்கள். முன்பு ஈரான் தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த அக்டோபர் 26 ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பது. இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த சில காலமாகவே தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. முக்கியமா ஈரான் உள்ள ராணுவ இலக்குகளை குறிவச்சு இந்த துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டன. அதே நேரம் ஈரான் ராணுவம் பெரிய அளவில் தாக்குதல் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றே கூறியது. இஸ்ரேலின் இந்த தாக்குதல மிக சிறிய பாதிப்பை ஏற்பட்டதாகவும் இந்த தாக்குதலால் பிராந்தியத்தில் அமைதியின்மை ஏற்பட்டிருப்பதாகவும் அப்போது ஈரான் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பின்னணி என்ன? காசா பகுதியில் நடந்த தாக்குதலை கண்டித்து இஸ்ரேல் மீது லெபனான் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா படை தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து ஹிஸ்புல்லா மீதும் தங்கள் தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்தது. அப்படி நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றுதான் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். இதனால ஆத்திரமடைந்த ஈரான் முதல்ல இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய நிலையில அதற்கு பதிலடியாகவே கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது. முக்கியமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் கோமாவில் ஆயத்துல்லா காமேனி போருக்கு மத்தியில திடீர் பரபரப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஈரான் உச்ச தலைவர் விஷம் குடித்ததாக தகவல் வெளியான நிலையில இஸ்ரேல் போருக்கு மத்தியில திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இஸ்ரேல் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுத்தி தீவிரவாத அமைப்புகளுக்கு இடையே மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில மேற்கண்ட அமைப்புகளுக்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவளித்திருந்தது. அதனால இஸ்ரேல் ஈரான் இடையே போர் மூலம் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு பின் இஸ்ரேல் ஈரான் இடையான மோதல்கள் குறைந்துள்ள நிலையில ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி வயது 85 மிக கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்குது. அவர் கோமா நிலையில இருப்பதாகவும் அதனால அவரது இரண்டாவது மகன் மோஜ்தபா கமேனி என்பவர் ஈரானின் புதிய உச்ச தலைவராக பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி விஷம் குடித்ததாக தெரிகிறது. அதனால அவர் வெண்டிலேட்டர் ஆதரவுல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. எவ்வாறாயினும் இன்றைய நிலையில அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கோமா நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த அக்டோபர் 1 இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய பின்னர் இஸ்ரேல் தரப்புல கடுமையான பதிலடி கொடுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் அலி காமேனி கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். அதாவது மன அழுத்தம் காரணமாகவே இவ்வாறு நேர்ந்தது என கூறுகின்றன. முக்கியமாக ஈரான் ரகசிய அணு ஆயுத ஆராய்ச்சி கூட தரைமட்டம் ஆக்கிய இஸ்ரேல் வெளியான அதிர்ச்சி தகவல். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் காரணமா ஈரான்ல உள்ள ரகசிய அணு ஆயுத ஆராய்ச்சி தளம் தகர்க்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலானது பார்சியன் மிலிட்டரி காம்ப்ளெக்ஸில் உள்ள டெல்காம் 2 ஆராய்ச்சி கூடத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தாக்குதலின் போது 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் விமானங்கள் 2000 கிலோமீட்டர் பயணித்தது. அதோடு ஈரான் பகுதிக்குள்ள புகுந்து 3 கட்டங்களாக தாக்குதல் நடத்தியது. ஏனெனும் இந்த தாக்குதலால் தங்களுக்கு பெரிய ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை என்று ஈரான் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் தனது அணு ஆயுத ஆராய்ச்சிகளை வெளியுலகத்துக்கு தெரியாம
தெரியாம மறுத்து வந்தது. இந்த நிலையில் தான் டெல்கான் 2 கூட செயல்படாம இருந்ததா கூறப்படுகிறது. கடந்த 2003ஆம் ஆண்டுல ஈரான் தனது அணு ஆராய்ச்சி திட்டமான புரோகிராம்ல இந்த டெல்கான் 2 ஒரு அங்கமாக உள்ளது. ஆனா செயலிழந்ததாக கூறப்படும் டெல்கான் 2 தளத்துல கடந்த ஆண்டு ஆராய்ச்சிகளை மீண்டும் தொடங்கியதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உளவு அமைப்பு தெரிவித்தது. இந்த நிலையில் தான் இஸ்ரேல் தாக்கல் நடத்தியதில் அந்த தளம் தகர்க்கப்பட்டதாக கூறப்படுவது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இஸ்ரேல் படைகள் தொடர் தாக்குதல். லெபனான் நாடாளுமன்ற பகுதியில் குண்டு வச்சு பயங்கர தாக்குதல். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் முக்கிய இடங்கள்ல ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம், நாடாளுமன்ற கட்டிடம், பிரதமர் அலுவலகம், பல நாடுகளின் தூதரகங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில் தான் பெய்ரூட்டின் ஜூக்கல் பிளாட் பகுதியில் இஸ்ரேலின் 2 ஏவுகணைகள் விழுந்ததா லெபனான் அரசு செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இந்த தாக்குதல் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் ஆம்புலன்ஸ் சைரன்கள் எதிரொலித்தது. ஆனா அதிகாரப்பூர்வ உயிரிழப்பு தொடர்பான புள்ளி விவரங்கள் வெளியாகல. ஆனா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஏராளமானோர் உயிரிழந்ததா கூறப்படுது. கடந்த ஒரு மாதத்துக்கு மேலா லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பின் இடங்களை இஸ்ரேல் படைகள் தாக்கி வரும் நிலையில தற்போது மத்திய பெய்ரூட்டை இஸ்ரேல் தாக்கியுள்ளது. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை ராசல் நபா பகுதியில் நடந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் செய்தி தொடர்பாளர் முகமது அபின் மற்றும் ஒரு பெண் உட்பட 6 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் தான் பெய்ரூட்டின் முக்கிய இடங்களை குறிவச்சு இஸ்ரேல் தாக்கல் நடத்தி வருவதால போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ரஷ்யா உக்ரைன்ல மிகப்பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. வெள்ளை மாளிகை காலி செய்யும் முன் 3ஆம் உலக போரை தூண்டிவிட பார்க்கிறார் பிடன் மீது பாய்ந்த ரஷ்ய அதிபர் புதின். ரஷ்ய அமைச்சர் மரியா புட்டினா வைத்த குற்றச்சாட்டுல அதிக ஜோ பிடன் தனது உத்தரவு மூலம் 3ஆம் உலக போரை உருவாக்க பார்க்கிறார். அவரின் பேச்சு காரணமா 3ஆம் உலக போருக்கான ஆபத்து அதிகரித்துள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்த பின் இந்த நிலைமை சரியாக என்று நினைக்கிறேன். அவரின் ஆட்சிக்கு இந்த பிரச்சனை சரியாகும். 3ஆம் உலக போருக்கான ஆபத்து அதிகரித்துள்ளது. ட்ரம்ப் அந்த தவற செய்ய மாட்டார் என்று நினைக்கிறேன் என்று ரஷ்ய அமைச்சர் மரியா புட்டினா கூறியுள்ளார். அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மீது பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் பிடன் அனுமதி அளித்துள்ளார். அவரின் இந்த முடிவை ரஷ்ய அதிபர் புதின் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதினின் விமர்சனத்தில் அமெரிக்காவின் இந்த முடிவிற்கு உடனடியாக பதிலடி தரப்படும். அமெரிக்காவின் இந்த முடிவு நாங்கள் நேட்டோவுடன் நேரடி போரில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மீது பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கினா நாங்கள் நேட்டோவுடன் நேரடி போரில் இறங்குகிறோம் என்று அர்த்தம் என்று புதின் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் தான் பிடன் இந்த முடிவு எடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் பிடன் ஆட்சி காலம் இந்த மாதத்தோடு முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு பிடன் அனுமதி வழங்கியுள்ளார். ரஷ்யா மீது தாக்கல் நடத்த வசதியாக இந்த உத்தரவை பிடன் பிறப்பித்துள்ளார். இத்தனை காலம் நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. இதனால ரஷ்யாவை கடுமையாக தாக்க முடியாம உக்ரைன் தவித்து வந்தது. இப்படிப்பட்ட நிலையில் தான் உக்ரைன் இனி நீண்ட தூரத்துக்கு செல்லும் ஏவுகணைகளை இனி பயன்படுத்தலாம் என்று பிடன் உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக மாறியுள்ளது. சமீபத்தில் தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் பேசி உக்ரைன்ல போரை நிறுத்த வேண்டும், இதற்கு மேல் போரை அதிகரிக்க கூடாது, தற்போது உள்ள நிலையை தொடர வேண்டும், அதோடு அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதா வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த போன் கால் சுமார் 15 நிமிடம் நீடித்ததாக கூறப்படுகிறது. 2 தரப்பும் போரை நிறுத்த வேண்டும் என்று இவர் மத்தியசம் பேசியுள்ளார். ட்ரம்ப் மத்தியசம் பேசியதற்கு இடையே தற்போது பிடன் ரஷ்யாவை தீண்டும் விதமா உக்ரைனுக்கு புதிய பவர் வழங்கியுள்ளார். நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு பிடன் அனுமதி வழங்கியுள்ளார். ரஷ்யா மீது தாக்கல் நடத்த வசதியாக இந்த உத்தரவை பிடன் பிறப்பித்துள்ளார். இது ரஷ்யாவை மேலும் கோபத்துக்கு உள்ளாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது.